ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு இவ்வளோ அமளித்துமளி நடந்துகிட்டு இருக்கு. யாரா இவன் குறுக்கால பூந்து ஆட்டையை கலைக்க பார்க்கறது? போங்கடா அங்கே ஓரமாக உட்காருங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. யாரை பார்த்தோன்னே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம மீனாவை தாங்க. மீனா வந்துட்டு இவ்வளோ நடந்துட்டு இருக்கா. அச்சோ நம்ம மாட்டிக்கிட்ட மீன் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டியூஷனுக்கு எடுக்க அனுப்புறியடா, உனக்கு வெக்கமா இல்லையாடா? அதுவும் என் கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவனோட பிள்ளைங்களுக்கு போய் டியூஷன் எடுக்கிறா ஏன் புள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிள்ளையே இல்லைங்கிற இப்போ எங்கே புதுசாக புள்ள வந்துச்சுன்னு கோமதி அம்மா கழுவி ஊற்றாங்க. எனக்கு அப்போ இவ பிள்ளை இல்லாதான் இல்லைன்னு நான் சொல்ல முதல்ல எங்கள் வீட்டு நகையை கொண்டு வான்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா ஐயோ என்னாச்சு அப்படின்னு யோசிச்சா இவங்க அம்மா சம்மதத்தோடு கொடுக்கலையாம்மா. அதாவது இதை கொடுத்தது வந்துட்டு தெரியாமல் கொடுத்தாங்களாமா. இது எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொன்ன உடனே கதிருக்கு வேற கோவம் அதிகமாகிடுச்சு. யாருக்கும் தெரியாமல் டியூஷன் எதுக்கு எடுக்க போனேன்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. இதை பார்த்த உடனே ரொம்ப ஓவராக கத்தாதீங்கடா அப்பா சாமி என்னால் முடியலடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சும்மாவே ஆடுவார் நம்ம பாண்டியன்னு. காலைல சலங்கையை கட்டி விட்டா சும்மாவா சொல்லவே வேணும். அப்படியே கோவத்தில் கொந்தளிச்சு போய் உள்ள ரூமில் உட்காந்துருக்காரு. அப்படியே பயங்கர டெரராக உட்காந்துருக்க டைமில் அதாவது யார் போய் பேசுகிறா? நம்ம ராஜு போய் பேசுகிறாங்க. உனக்கு ஏன்ப்பா கொஞ்சம் கூட தோண மாட்டேங்குது? என்னை அசிங்கப்படுத்துறதுக்குன்னே இருப்பியா? நான் வீட்லேயே டியூஷன் எடுக்கக்கூடாது சொன்னேன்ல, நீ எதுக்கு இப்போ போய் டியூஷன் எடுத்தா? இவனுங்க என்ன கேள்வி கேட்குறானுங்க பாருன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, இல்லை நான் என்ன பண்ணுறது, ராகுவும் பகலும் கஷ்டம், நாள் நேரம் பார்க்காம இவன் கஷ்டப்படுறான். அதாவது கதிருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நான் போகிறேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லணுன்னு டடனு மியூசிக்கை போட்டுவிட்டு அப்படியே பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவங்க ஒரு லவ் புறாவாச்சே, அதனால் லவ் புறா வந்து கஷ்டப்பட்டா ஜோடி புறா கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தானே ஆகணும். அதனால் நானும் கஷ்டப்படுவேன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. சொன்னதுக்கப்புறமா ஐயோ கதிர் மேலே இவ்வளோ லவான்னு சொல்லிட்டு இவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு பார்த்துட்டாங்க. ஏன் நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு பார்த்துட்டோம். கதிரும் ஒரு டெரர் லுக்கோட பார்க்குறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்